ஹாய் ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் பேஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிரிவு 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல்ல இருக்கிற வகை 1, 2, 3, 4 சமீபத்திய கேள்விகள் எல்லாம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பிரிவு 2ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். பாருங்க, 3வது சாப்டர்ல இருக்கிற வகைப்பாடுல வகை 1ல மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கிறதுல ஏ பி முடிச்சிட்டோம். இன்னைக்கு 3ல இருக்கிற சி நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. பயிற்சி 3C குறிப்புகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 5 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றுள் 4 வார்த்தைகளுள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டிருக்கும். 5வது வார்த்தை வேறாக இருக்கும். அந்த வேறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அங்குலம், அடி, நீட்டளவு, குவாட், மீட்டர். இது டிஃப்ரெண்டா இருக்குது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, குவாட் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா குவாட்டை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தூரத்தை அளக்க பயன்படுற அலகு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா தூரத்தளக்க பயன்படுறது. குவாட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரவத்தோட கொள்ளளவை அளக்கிறது. திரவத்தின் கொள்ளளவு அளக்கிறதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த குவாட். கொள்ளளவு அளக்கிறதுக்கு பயன்படுறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால இதுல டிஃப்ரெண்டா இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குவாட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. லேபிஸ், ஸ்டாலாக்டைட்டுகள், பாறைகள், மூழ்கும் குழிகள், ஸ்டாலாக்மைட்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாறைகள் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பாறையை தவிர்த்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரால உருவானது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரால உருவானது. பாறை மட்டும் பாத்தீங்கன்னா கடலால் உருவானது. பாறை மட்டும் கடல்ல கடலால உருவானது பாறை. லேபிஸ் மிச்சம் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறதுனா நிலத்தடி நீரால உருவானது. அதனால ஆப்ஷன் சி, பாறைகள் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கான்பூசியஸ், புரோபட், குரு கோபிநாத், மோசஸ், லாவேசே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குரு கோபிநாத் தான் கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு கோபிநாத்தை தவிர இது இருக்கிற எல்லாருமே ஒரு மதத்தை நிறுவனவங்கன்னு சொல்றாங்க. கான்ஃபியஸ், புரோபட், மோசஸ், லாவேசே எல்லாம் ஒரு மதத்தை நிறுவனவங்க. கான்ஃபியூஸ் அதாவது குரு கோபிநாத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நடன கலைஞர்னு வேற சொல்றாங்க. அதனால டிஃப்ரெண்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குரு கோபிநாத் தான் கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்க. அட்மிரல், கொலோனல், கேப்டன், கமாண்டர், லெப்டினன்ட் கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கொலோனல் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இது அந்த கொலோனலை தவிர இது இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ராணுவத்தோட தரவரிசைன்னு சொல்றாங்க. ராணுவத்துல இருக்கிற உயர்ந்த பதவிகள் இருக்கு இல்லையா, அந்த பதவிகளோட பெயர்கள் தான் இது. அப்ப கலோனல் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற தரைப்படை இருக்கு இல்லையா, அந்த தரைப்படையில இருக்கிற ஒரு பதவியோட பேரு தான் கலோனல் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, அட்மிரல், கேப்டன், கமாண்டர், லெப்டினன்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராணுவத்தோட தொடர்புடையது. கலோனல் மட்டுமே பாத்தீங்கன்னா தரைப்படை பதவியோட தொடர்புடையது. அதனால டிஃப்ரெண்டா இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 5வது சம் பாருங்க. முயல், எலி, கீரி, அணில், பூனைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் இ, பூனை தான் கரெக்ட். ஏன்னா பூனையை தவிர இது எல்லாமே கொறித்துணிகள்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கையில எடுத்து கொறிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான். முயல், கீரி, எலி, அணில் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில எடுத்து அப்படியே கொறிச்சு சாப்பிடும். அதனால இது நாலுமே பாத்தீங்கன்னா கொறித்துண்ணி. பூனை கொறித்துண்ணி கிடையாது. அதனால ஆப்ஷன் இ, பூனை தான் கரெக்டான ஆன்சர். 6வது சம் பாருங்க. அப்சரா, செர்லினா, பூர்ணிமா, சைரஸ், அப்பல்லோன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல டிஃப்ரெண்டா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அப்போலோ தான். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போலோவை தவிர இது இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற ஒரு அணு உலைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்சரா, பூர்ணிமா, செர்லினா, சைரஸ் இது எல்லாமே இந்தியாவில இருக்கிற அணு உலையோட பெயர்கள் இதெல்லாம். அப்ப அப்போலோ என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அதோட விண்வெளி திட்டம் சொல்லி சொல்றாங்க.
விண்வெளி திட்டம் அமெரிக்கால இருக்கிற விண்வெளி திட்டத்தோட பேர் தான் அப்பலோ. அப்சரா, பூர்ணிமா, செர்லினா, சைரஸ் பாத்தீங்கன்னா அணு உலையோட இந்தியால இருக்கிற அணு உலையோட பேர்கள். ஓகே பாருங்க அடுத்த கொஸ்டின். 7வது பிளாசி, ஹல்திகட்டி, பானிபட், சாரநாத், குருஷேத்ரான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாரநாத் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா சாரநாத்தை தவிர இது எல்லாமே வந்து பிரபலமான ஒரு போர்க்களங்கள்னு சொல்லி சொல்றாங்க. போர் நடைபெற்ற இடம் பிளாசி போர், பானிபட் போர், ஹல்திகட்டி போர் தெரியும், குருஷேத்ரா போர் எல்லாமே வந்து தெரியும். இதெல்லாம் போர் நடைபெற்ற இடங்கள். அப்ப சாரநாத்ல மட்டும் போர் நடக்கல. அதனால வந்து இதை வந்து சாரநாத் கொடுத்திருக்காங்க. சாரநாத் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புத்தர் வந்து முதல்ல வந்து போதித்த ஒரு புனிதமான ஆன்மீக தலம் தான் வந்து சாரநாத். அதனால வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாரநாத் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8வது சம் பாருங்க. இயக்கவியல், இயந்திரவியல், மின்னணுவியல், ஒளியியல், இயற்பியல் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ இயற்பியல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயக்கவியல், இயந்திரவியல், மின்னணுவியல், ஒளியியல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுல உள்ள அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியல்ல வந்து அடங்கும். இது எல்லாமே இதுல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல்ல இருக்கிற ஒரு பிரிவு. அதனால ஆப்ஷன் இ இயற்பியல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே 9th சம் பாருங்க. ஹைட்ராக்சின், வார்ஃபரின், மாலத்தியன், அக்ரோசென், கந்தகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ராக்சின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ஹைட்ராக்சின் தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து. ஓகேவா? அப்ப ஹைட்ராக்சின் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஏவுகலனுக்கு ஒரு எரிபொருளா வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு எரிபொருள். எதுக்கு பாத்தீங்கன்னா ஏவுகலன் அதாவது பிளைட் விமானம் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எரிபொருளா வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப பாருங்க வார்ஃபரின், மாலத்தியான், அக்ரோசன் அப்புறம் கந்தகம் இதெல்லாம் பூச்சிக்கொல்லி. ஹைட்ராக்சின் மட்டும் வந்து ஒரு வந்து விமானத்துக்கு பயன்படுத்துற ஒரு எரிபொருள். 10வது சம் பாருங்க. தாராப்பூர், கோடா, கல்பாக்கம், பாராதீப், நரோரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாராதீப் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பாராதீப் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அணுமின் நிலையம். இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அணுமின் நிலையம் வந்து இருக்குது. அவ வந்து பாராதீப்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு துறைமுகம். இப்ப தாராப்பூர், கல்பாக்கம், நரோரா, கோடா இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அணுமின் நிலையம் இருக்குது. பாராதீப் அப்படிங்கிறது வந்து ஒரு துறைமுகம். அதனால டிஃப்ரெண்டா இருக்கிறது பாராதீப். 11வது சம் பாருங்க. கன்னியாஸ்திரி, மாவீரன், துறவி, பாதிரியார், பெடர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாவீரன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மாவீரனை தவிர இது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த நபர்கள். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த நபர்கள். மாவீரன் பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். போர் வீரர் தான் வந்து சொல்லுவோம். போர் வீரன் தான் மாவீரன் சொல்லுவோம். அப்ப மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மதத்தை சார்ந்த நபர்கள். ஓகேவா? அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 12வது சம். ஆப்பிள், மாம்பழம், ஆரஞ்சு, பேரிக்காய், பப்பாளின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்பழம் இருக்கு இல்லையா மாம்பழம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மாம்பழத்தை தவிர மீதி இருக்கிற எல்லா பழத்திலையும் பாத்தீங்கன்னா கொட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். மாம்பழத்தை மட்டும் ஒரே ஒரு கொட்டை இருக்கும். அதனால அந்த டிஃபரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாம்பழம் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். 13வது சம். டிசம்பர், பிப்ரவரி, மார்ச், ஜூலை, மே சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டிசம்பர்லாம் 31, மார்ச் 31 வரும், மே 31 வரும், ஜூலை 31, பிப்ரவரி மட்டும் எத்தனை வரும்? 28 அல்லனா 29 தான் வந்து வரும். அதனால ஆப்ஷன் பி பிப்ரவரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே 14வது சம் பாருங்க. திராட்சை, அன்னாச்சி, முந்திரி, ஆப்பிள், ஆரஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முந்திரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படியும் பாத்தீங்கன்னா முந்திரியை தவிர இது எல்லாமே பழங்கள். திராட்சை ஒரு பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், ஆப்பிள் பழம் கொடுத்திருக்கு. இப்ப முந்திரிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலர்ந்த பழம், உலர்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க.
மாமா, மருமகன், சகோதரன், உறவினர், மருமகள் கொடுத்திருக்கு. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி சகோதரன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா சகோதரன் தவிர மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் சகோதர வழி இல்லைன்னா சகோதரி வழியோட உறவினர்கள் சொல்றாங்க. அதாவது அம்மா அப்பா வழி அம்மா வழி இல்லைன்னா அப்பா வழி உறவினர்கள் தான் மாமா, மருமகன், உறவினர், மருமகள் எல்லாம். சகோதரன் வந்து கூட பிறந்தது. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, 16வது சம் பாருங்க. பெலக்ரா, பெரிபெரி, ஸ்கர்வி, ரிக்கட், காய்டர்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் இ காய்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்டர் தவிர மீது எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டமின் குறைபாடுனால வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் குறைபாடுனால வருது. காய்டர் பாத்தீங்கன்னா அயோடின் குறைபாடால வர்றதுதான் காய்டர் அப்படிங்கிற ஒரு நோய். அதனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பாருங்க. பாதரசம், புரோமின், அலுமினியம், சோடியம், டைட்டானியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி புரோமின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா புரோமினை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலோகம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலோகங்கள். இப்ப புரோமின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அலோகம். உலோகம் இல்லாததான் அலோகம் சொல்லுவாங்க. அதனால ஆப்ஷன் பி புரோமின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. ஓவியர், கேன்வாஸ், தூரிகை, வர்ணம், தட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓவியர் தான் வந்து கரெக்ட். ஏன்னா பாருங்க தூரிகை, தட்டு, கேன்வாஸ், வர்ணம் இது எல்லாமே வந்து ஓவியர் வந்து பயன்படுத்துற ஒரு திங்ஸ். இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓவியர் தான். அதனால ஆப்ஷன் ஏ ஓவியர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பாருங்க. தாமன், புதுச்சேரி, சண்டிகர், லக்னோ, லட்சத்தீவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி லக்னோ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோவை தவிர மீதி எல்லா இடமும் பாருங்களேன் பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் சொல்றாங்க. தாமன், சண்டிகர், லட்சத்தீவு, புதுச்சேரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். லக்னோ வந்து யூனியன் பிரதேசம் கிடையாது. அதனால ஆப்ஷன் டி லக்னோ தான் வந்து கரெக்ட். 20வது சம் பாருங்க. தக்காளி, வெள்ளரி, பட்டாணி, முட்டைக்கோஸ், உருளைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளை. ஆப்ஷன் இ உருளை தான் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா தக்காளி, வெள்ளரி, பட்டாணி, முட்டைக்கோஸ் எல்லாம் பச்சையை சாப்பிடுற உணவுகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முட்டைக்கோஸ் எல்லாம் எப்படி பச்சையை சாப்பிட முடியும்னு தெரியல. ஆனா அவங்க நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறது ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ உருளைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 21வது சம். கொள்ளளவு, அளவு, பெரியது, வடிவம், எடைன்னு கொடுத்திருக்கு. இப்ப இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரியதுதான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியது தவிர இது எல்லாமே ஒரு பொருள்ல ஒரு பொருள் இருக்கு இல்லையா அந்த பொருளின் இயற்பியல் பண்புகள்ல உள்ளது. பாத்தீங்கன்னா கொள்ளளவு, அளவு, வடிவம், எடை அப்படின்னா ஒரு பொருளை வந்து அளக்குறதுக்கு இயற்பியல் அளவுல வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து பயன்படுகிறது. பெரியது மட்டும் வந்து இயற்பியல்ல வந்து வரல, டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஆப்ஷன் சி பெரியதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது சம் பாருங்க. நகம், ரக்கை, தண்டு, பிர், நுனின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு மரம். இப்ப மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பறவை அல்லது விலங்குகளோட உடலோட பகுதி. நகம், தண்டு, நுனி, ரெக்கை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு இல்லைன்னா ஒரு பறவையோட உடல் பகுதி எதுன்னு சொல்றாங்க. பிர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மரம். அதனால ஆப்ஷன் டி பிர் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹைப்படைட்டிஸ், டெட்டனஸ், புற்றுநோய், கண் நோய், தட்டமைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி டெட்டனஸ் தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டனஸ் வந்து அதை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா வைரஸால உருவாகிற ஒரு தொற்று நோய்கள். டெட்டனஸ் பாத்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியால உருவாகிற ஒரு நோய்ன்னு சொல்லி சொல்றாங்க. பாக்டீரியால உருவாகும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா வைரஸால உருவாகிறது. அதனால ஆப்ஷன் பி டெட்டனஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பாருங்க. தையாமின், நியாசின், டிரிப்சின், ரைபோ பிளேவின், அஸ்கார்பிக் அமிலம் சொல்லி கொடுத்திருக்காங்க.
இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்சின் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி ட்ரிப்சின். எப்படின்னா அந்த ட்ரிப்சினை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டமினோட வேதியியல் பெயர்கள் சொல்லி சொல்றாங்க. விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேதியியல் பெயர்கள். வைட்டமினோட வேதியியல் பெயர். அப்ப இந்த ட்ரிப்சின் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நொதித்தல் சொல்லி சொல்லுவாங்களா, நொதி. அது வந்து ஒரு நொதியாகும் சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 25வது சம் பாருங்க. பாதாம், மஞ்சள், மிளகு, சீரகம், மிளகாயும் கொடுத்திருக்கு. இது டிஃப்ரெண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாதாம் தான் வந்து கரெக்ட். ஏன்னா பாதாம் தவிர இது இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா மசாலா பொருட்கள். மிளகு, மிளகாய், மஞ்சள், சீரகம் இது எல்லாமே மசாலா பொருள். பாதாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உலர் பழம் சொல்லி சொல்றாங்க. அதனால டிஃப்ரெண்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ பாதாம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது சம் பாருங்க. இதழ், புதினம், பருவ இதழ், பத்திரிகை, செய்தித்தாள்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ செய்தித்தாள் தான் வந்து கரெக்ட். ஏன்னா மக்களுக்கு வந்து தினமுமே வந்து செய்திகளை கொடுப்பது பாத்தீங்கன்னா செய்தித்தாள் மட்டும்தான் வந்து தினமும் வந்து கொடுக்குது. இதழ், புதினம், பருவ இதழ், பத்திரிகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒருக்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்க, 3 வாரத்துக்கு ஒருக்க, இல்லைன்னா வாரத்துல வந்து 3 நாள் 2 நாளுக்கு ஒருக்க வந்து வர்றது. அதனால டிஃப்ரெண்டா இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா செய்தித்தாள் தான். ஓகே, 27வது சம் பாருங்க. ஒளி சாதனம், டிரான்சிஸ்டர், தொலைக்காட்சி பெட்டி, வானொலி, ஒலிபெருக்கின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொலைக்காட்சி பெட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி மட்டும்தான் ஒளியை கொடுக்கிற ஒரு சாதனம். அதாவது லைட் அண்ட் சவுண்ட கொடுக்கிற ஒரு சாதனம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒளிதான் கொடுக்குற ஒரு சாதனம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மீது எல்லாமே பாத்தீங்களா சவுண்டு தான் வரும். ஒளி சாதனம், டிரான்சிஸ்டர், வானொலி, ஒலிபெருக்கலாம் இது எல்லாமே வந்து சவுண்ட், அதாவது ஒளி மட்டும் தான் வந்து கொடுக்குது. தொலைக்காட்சி பெட்டி மட்டும்தான் சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டுமே கொடுக்குது. அதனால ஆப்ஷன் சி தொலைக்காட்சி பெட்டி தான் கரெக்டான ஆன்சர். 28வது சம் பாருங்க. ரோஜா, செம்பருத்தி, டெலியா, சம்மங்கி, அல்லின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி செம்பருத்தின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆன்சர் பாத்தீங்கன்னா செம்பருத்தி. ஆனா இது என்ன ரீசன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா செம்பருத்தியை தவிர மீது எல்லாமே வந்து பூக்கள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செம்பருத்தியும் வந்து ஒரு பூக்கள் வகைகளோட சார்ந்ததுதான். அதாவது ரோஜா, டெலியா, அல்லி, சம்மங்கி, செம்பருத்தி எல்லாமே வந்து பூக்கள் வகையை சார்ந்தது. பட் ஆனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா செம்பருத்தின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 29வது சம். நறுமணம், வாசனை, தவறான, சுகந்தம், மனம் சொல்லி கொடுத்திருக்கு. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறானதா வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த தவறான அப்படிங்கறத தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே பொருளை தருது. நறுமணம், வாசனை, சுகந்தம், மனம் எல்லாமே சேம் மீனிங் வந்து தருது. இப்ப தவறான மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தவறானதான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது சம் பாருங்க. எதச்சதிகாரம், அதிகாரத்துவம், ஜனநாயகம், ராஜதந்திரம், இரையாட்சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜதந்திரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ராஜதந்திரத்தை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிர்வாகங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. எதச்சதிகாரம், அதிகாரத்துவம், ஜனநாயகம், இரையாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்க வந்து தேவையான அந்த வந்து எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றது. அப்ப ராஜதந்திரம் வந்து அதுல வந்து வராது. அதனால ஆப்ஷன் டி ராஜதந்திரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது சம். துவரை, உளுந்து, பயிறு, கடலை பருப்பு, சோளம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ சோளம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளம் தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா பருப்பு வகையை சார்ந்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பருப்பு வகை வந்து சார்ந்தது. இப்ப சோளம் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோளம் வந்து தானிய வகையை வந்து சார்ந்தது, தானியம். அதனால ஆப்ஷன் இ சோளம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது சம் பாருங்க. காண்டாமிருகம், சிங்கம், மான், கழுதை, பசுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கழுதை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கழுதை மட்டும்தான் சுமை வந்து சுமக்கும் மிருகம். அதனால ஆப்ஷன் டி கழுதை தான் வந்து கரெக்ட். 33வது சம் பாருங்க.
கம்பு, ஊசி, முள், குத்தூசி, ஆணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ கம்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கம்பை தவிர இது எல்லாமே வந்து கூர்மையானது, அதாவது குத்தக்கூடிய ஒரு சாதனம்னு சொல்லி சொல்றாங்க. ஊசி, குத்தூசி, முள், ஆணி இது எல்லாமே வந்து குத்துறது. கம்பு வந்து வந்து ஷார்ப்பா இருக்காது. அதனால ஆப்ஷன் ஏ கம்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது சம் பாருங்க. ரத்தம், எலும்புகள், குருத்தெலும்புகள், தசை நார்கள், தசைகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தசைகள் தான் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகள் தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இணைப்பு திசு அப்படிங்கிறாங்க. ரத்தம், எலும்புகள், குருத்தெலும்பு, தசை நார்கள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இணைப்பு திசுக்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இணைப்பு திசு. தசைகள் வந்து ஒரு இணைப்பு திசு கிடையாது. அதனால ஆப்ஷன் சி தசைகள் தான் வந்து கரெக்ட். 35வது சம் பாருங்க. பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, ருசிப்பது, யோசிப்பதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ யோசிப்பது தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா யோசிப்பதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அனைத்து உணர்வுகளும் உறுப்புகளோட செயல்பாடு அப்படிங்காங்க. அதாவது பார்ப்பது பாத்தீங்கன்னா கண்ணால பார்க்குது, கேட்பது பாத்தீங்கன்னா காதால, நுகர்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கால, ருசி பாத்தீங்கன்னா வாய் நாக்கால அப்படிங்கலாம். யோசிப்பது பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு எதுவுமே இல்ல, உள்ளதான் இருக்கு, மனசுன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா உள்ள இருக்கு. ஏன்னா அப்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ யோசிப்பதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 36வது சம். சுருள்கள், செவில்கள், நுரையீரல், மூச்சுக்குழாய், வயிற்றுத்துளைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் இ வயிற்றுக்குழாய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வயிற்றுத்துளை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிருகங்கள் இருக்கு இல்லையா, அதோட சுவாச உறுப்புகள் சொல்லி சொல்றாங்க. மிருகங்களோட சுவாச உறுப்பு தான் சுருள்கள், செவில்கள், நுரையீரல், மூச்சுக்குழாய்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வயிற்றுத்துளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறுகுடல், பெருங்குடல் இருக்கு இல்லையா, அதோட சுவர்ல ஏற்படுற ஒரு துளை. இது வந்து உடம்புக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்கறது. அதுதான், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு, கரெக்டான ஆன்சர். 37வது சம், லாஸ்ட் சம் பாருங்க. வால்கா, நைல், அசேசான், காங்கேர், நயகரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ நயகரா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நயகராவை தவிர இது எல்லாமே ஆறுகள். வால்கா, அசேசான், நைல், காங்கேர் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆறுகள். நயகரா தெரியும் நம்மளுக்கு, நீர்வீழ்ச்சி, அது ஒரு நீர்வீழ்ச்சி. ஓகேவா, அதனால ஆப்ஷன் இ நயகரா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல இருக்கிற சி ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஏ